இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ளே நம்புகிறேன். அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் வேத புத்தகத்திலே ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வார்த்தையிலே அங்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். உங்கள் அன்பு மாயமற்றிருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இங்கு அழகாக அப்போஸ்தலர் பவுல் அந்த ரோமாபுரியாருக்கு எழுதுகின்ற பொழுது விதமாய் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கின்றோம். உங்கள் அன்பு மாயமற்றிருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் அப்படின்னு அங்கே ஒரு நல்ல ஒரு ஆலோசனையை சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அப்போ அருமையானவர்களே, இன்றைக்கி உலகத்தில் எல்லாம் மாய்மாலம் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது உலகமே இன்றைக்கி மாயக்குள்ளே போயிட்டு, நீங்கள் யூடியூப்பை எடுத்துக்கிட்டாலும் சரி தான், டிவி எடுத்துக்கிட்டாலும் சரி தான், இன்றைக்கி மக்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி தான், விசுவாச பிள்ளைகள் எடுத்துக்கிட்டாலும் சரி தான், தேவ ஊழியர்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி தான், யாரை எடுத்துக்கிட்டாலும் எந்த காரியத்திலையுமே இன்றைக்கி உண்மை இல்லை, உண்மையான அன்பு இல்லை. இதுதான் நாம் அதாவது நான் கண்டறிச்ச உண்மை நினச்சிக்கங்களேன். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு மாயமான உலகத்தில் தான் நம்ம வாழ்கிறோம். முன்னால் சோத்திரம், ஐயா சோத்திரம், ஐயா அம்மா சோத்திரம், அம்மா அக்கா சோத்திரம், அண்ணன் சோத்திரம், ஓகே. ஆனால் அந்த அன்பில் உண்மை இருக்கிறதா? உண்மையான அன்பு இருக்கிறதா? அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, உங்கள் அன்பு மாயமற்றிருப்பதாக. சொல்லப்போனால் மாய்மாலம் இல்லாதிருப்பதாக. அருமையானவர்களே, இன்றைக்கி நம்ம கவனமாக நம்ம இருக்கணும். ஆண்டுடைய வேத புத்தகத்தில் நம்ம பல காரியத்தை அன்பை குறித்து நாம் பார்க்கின்றோம். அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும் என்றெல்லாம் சொல்லி நாம் பார்க்கின்றோம். அது குடும்ப வாழ்வாக இருந்தாலும் சரி, ஊழியமாக இருந்தாலும் சரி, ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஒரு உலக பிரகாரமான வேலையாக இருந்தாலும் சரி, அன்பு இல்லாத இடத்துல, உண்மையான அன்பு இல்லாத இடத்துல ஆசீர்வாதம் இல்லைங்க. தேவனுடைய ஆசீர்வாதத்தை அங்கே நம்ம பார்க்க முடியாது. ஆனால் வேதம் சொல்கிறது, அதனால தான் உங்கள் அன்பு மாயமற்றிருப்பதாக. அருமையானவர்களே, இன்றைக்கி ஒரு மாயமான ஒரு பொய்யான உலகத்தில் நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது பொய்யல்ல, அது மிகையும் அல்ல, அதுதான் உண்மை. அருமையானவர்களே, இன்றைக்கி நம்ம அந்த மாய்மாலமான ஒரு காரியத்தை விட்டு நம்ம வெளியே வரணும். அருமையானவர்களே, இன்றைக்கி போகிற போக்கில் எதையாவது சொல்லிட்டு போகிற காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஒரு இடலை உண்டு பண்ணிவிட்டு, ஒரு தடுக்கலை உண்டு பண்ணிவிட்டு இன்றைக்கி போயிடுறத பார்க்குறோம். ஆனால் அவர்கள் பேசுகின்ற பொழுது அல்லது பிரசங்கிக்கின்ற பொழுது, தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது, ஆலயத்திலோ ஊழியங்களிலோ பொது வெளிகளிலோ இன்றைக்கி ஆண்டவருக்காக கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகின்ற பொழுது, அநேக ஊழியர்கள் கூட அவர்கள் பேசுவதற்கும், அவர்கள் பிரசங்கிப்பதற்கும், அவர்கள் சொல்லுவதற்கும், மற்றவர்களுக்கு சொல்லுகிறதற்கும், தான் நடப்பதற்கும் நிறைய வித்தியாசத்தை நம்ம பார்க்க முடியும். அன்றைக்கி நல்ல பிரசங்கம் பண்ணாங்களே, அன்றைக்கி நல்லா சொன்னாங்களே, நல்ல ஆலோசனை சொன்னாங்களே, அவங்களா அப்படி சொன்னாங்க, அவரா அப்படி சொன்னார், அவங்களா அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி, அந்த அம்மாவை அப்படி சொன்னாங்க, அந்த அக்காவை அப்படி சொன்னாங்க, அந்த ஊழியக்காரர் அப்படி சொன்னார், அவர் அன்றைக்கி நல்ல பிரசங்கம் பண்ணார். பிரசங்கமெல்லாம் நல்லா தாங்க இருக்குது. யூடியூப்லேயும் சரி, டிவிலையும் சரி, பொது வெளியிலையும் சரி, ஆலயத்தில் கர்த்தருடைய ஆலயத்திலையும் சரி, சபையில் ஊழியங்களில் எங்கேயும் பிரசங்கம் நல்லா தான் இருக்குது. ஆனால் உண்மையான அன்போடு கூட ஜனங்களை நேசித்து, மற்றவர்களை நேசித்து, மற்ற சபைகளை, மற்ற ஊழியங்களை, மற்ற ஊழியர்களை, தேவ பிள்ளைகளை, உலக மக்களை
நேசித்து நாம் உண்மையாய் செயல்படுகிற மக்களாக நாம் காணப்படுகிறோமா? இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுறது ஈஸிங்க. ஆனால் நம்ம பிரசங்கித்த வார்த்தையின்படி, வேத வசனத்தின்படி நடப்பது தான் ஒரு கடினமான காரியம். ஏன்னா இன்றைக்கி அநேகர் மாய்மாலத்துக்குள்ளே கிடக்கிறாங்க. நம்ம மாய்மாலத்தை விட்டு வெளியே வரணும் இல்லையா? அருமையானவர்களே, இன்றைக்கி மற்றவர்கள் செய்கிற காரியங்களை குறித்து இன்றைக்கி நமக்கு சந்தோஷம் இல்லை, பொறாமை. ஏங்க, மற்றவங்க ஒரு காரியத்தை செய்கிறாங்க, கர்த்தருக்காக செய்கிறாங்க, ஒரு ஊழியத்தில் செய்கிறாங்க, ஒரு திருச்சபையில் செய்கிறாங்க, பொது ஜனங்களுக்கு எதையாவது ஒன்று கர்த்தருடைய நாமத்தினால செய்கிறாங்கன்னா நீங்களும் நானும் சந்தோஷப்படணும், மகிழ்ச்சி அடையணும், உண்மையாகவே சந்தோஷப்படணும். அதுதாங்க உண்மையாய் கிறிஸ்துவின் அன்பு. அதான் உண்மையான கிறிஸ்துவின் அன்பு. இங்கே பிலிப்பியர் 1:18 பிலிப்பியர்கள் எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலன் பவுல் விதமாய் குறிப்பிடுகிறதை பார்க்கின்றோம். இதனால் என்ன? வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு இங்கே அப்போஸ்தலன் பவுல் அருமையாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். பிலிப்பியருக்கு சொல்லிக் கொடுக்குற காரியத்தை அந்த நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்படி ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, மற்றவங்க ஆசீர்வாதமாக வாழ்கிறத நினச்சி, மற்றவங்க உயருவதை நினைத்து, கர்த்தர் அவர்களை உயர்த்துவதை நினைத்து, மற்றவங்க கர்த்தருக்காக பயன்படுவதை நினைத்து, மற்றவர்கள் கர்த்தருக்காக எதையாவது செய்கிறார்கள், அது நல்லது தானே, நம்மளால் செய்ய முடியாத கூட அவங்க செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுகிற, மகிழ்ச்சி அடைகிற ஒரு உண்மையான தாயுள்ளம் கண்ட ஒரு அன்பு இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் நிறைய குறைஞ்சிட்டு இருந்தால் நம்ம சொல்லணும். நம்ம அப்படி இருக்கலாகாது. உங்கள் அன்பு மாயமற்றிருப்பதாக. அது குடும்பமாக இருக்கட்டும், பிள்ளைகளுடைய காரியமாக இருக்கட்டும், உற்றார் உறவினருடைய காரியமாக இருக்கட்டும், நண்பர்களுடைய காரியமாக இருக்கட்டும். அதான் ஆண்டவர் சொல்லியிருக்காருல, உன்னை போல பிறனே நேசி. அப்படி ஒரு அனுபவத்துக்குள்ளே தான் நாம், நீங்களும் நாங்களும் வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார்.